தாய்மார்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், அதனால எங்களுக்கு தான் அவர்கள் வாக்கு என்று இவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே தாய்மார்கள் எல்லாம் வெதும்பி போயிருக்கிறார்கள். எப்பெல்லாம் திமுக ஆட்சியை விட்டு போதோ பெண்களும் ஆண்களும் மௌன புரட்சி செய்து தமிழ்நாடு முழுவதும் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு அவர்களுக்கு எதிராக வாக்களிப்பார்கள். 2001 தான் நடந்துச்சு, 2011 தான் நடந்துச்சு. இன்றைக்கு மீண்டும் அதே சூழ்நிலை இருக்கிறது. காவல்துறை இன்றைக்கு ஒரு குடும்பத்தின் ஆட்சியில் இருக்கிற ஒரு குடும்பத்தின் ஏவல் துறையாக கட்டுப்பட்டு கிடக்கிறது. கனிம வள கொள்ளை, மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்துகின்ற அதிகாரிகளாக இருந்தாலும் கொலை செய்யப்படுகிறார்கள். சமூக ஆர்வலர்களாக இருந்தாலும் கொலை செய்யப்படுகிறார்கள். இன்றைக்கு யாருடைய உயிருக்கும் இங்கே பாதுகாப்பு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் விவசாயிகள் அவர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற தராத இந்த ஆட்சி ஏமாற்றுவதால் அவர்கள் வெதும்பி போயிருக்கிறார்கள். இந்த ஆட்சிக்கு எதிராக போராட்டங்கள் நடத்துகிறார்கள். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மின்துறை ஊழியர்கள் என அனைத்து தரப்பு அரசு ஊழியர்களுமே இன்றைக்கு இந்த ஆட்சிக்கு எதிராக திரண்டு நிற்கிறார்கள். மருத்துவர்கள், செவிலியர்கள், இன்னும் சிறு குறு தொழில்கள் நடத்துபவர்கள், மின்கட்டண உயர்வால் பல தொழிற்சாலைகள் மூடப்படுகின்றன. பெரிய தொழில் செய்பவர்களும் இங்கே சட்டம் ஒழுங்கு கெட்டுக் கிடப்பதால், ரவுடிகள் ராஜ்யம் தலை தூக்கிவிட்டதால் இந்த ஆட்சியில் யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் 5000த்திற்கும் 10,000த்திற்கும் கூலிப்படைகளை வைத்து கொலை செய்து விடலாம் என்கிற நிலை இருப்பதால் யாருடைய உயிருக்கும் இங்கே பாதுகாப்பு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட 2000 தடுப்பணைகள் கட்டப்படும் என்று நிதி ஒதுக்கினார்கள். எத்தனை தடுப்பணைகள் கட்டப்பட்டிருக்கு என்பது தெரியவில்லை. மின் கட்டணம் உயர்ந்திருக்கிறது. மாதம் ஒருமுறை மின்சார மோட்டார்கள், மின்சார மின் கட்டணம் பதிவு செய்யப்படும் என்று எலக்ட்ரிக் மீட்டரில் என்று சொன்னார்கள். அதுவும் செய்யவில்லை. அவர் சொன்னது போல பத்திரம் பதிவு கட்டணம், முத்திரைத்தாள் கட்டணம் என்று எல்லாம் விண்ணை முட்டுகின்றனர் உயர்ந்திருக்கிறது. விவசாயிகள் மாத்திரமல்ல, அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு இந்த விலைவாசி உயர்வால் மக்கள் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் உயர்த்தியிருக்கிற சொத்து வரியாக இருக்கட்டும், இவர்கள் இந்த 5 ஆண்டு காலத்தில் உயர்ந்திருக்கிற விலைவாசிக்கு மாதம் 10,000 ரூபாய் கொடுத்தால் கூட குடும்பங்களுக்கு அது ஈடு செய்ய முடியாது. அதனால்தான் சொல்கிறேன், இந்த ஆட்சி உறுதியாக முடிவுக்கு வரும். தமிழ்நாட்டில் மீண்டும் மக்களாட்சி உருவாகும். 200 தொகுதிகளுக்கு மேல் எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும்.